ஓணம் vlog எடுக்க போறோம். இந்த வருஷம் வந்து கேரளாக்கு போல. அம்மாக்கெல்லாம் கடுங்கோத்துல சமைச்சிட்டு இருக்காங்க. மொத்தமா 19 பேர குழந்தைங்க. அவருக்கு கொஞ்சம் மண்டகணும். Oh my god, கருப்புசாமி. எங்க அம்மாக்கெல்லாம் பச்சரிசியில சோறு செஞ்சுட்டாங்க மக்களே. சோறும் போட மாட்டீங்க, கோலமும் போட மாட்டீங்க. சம்பவத்தை நிகழ்த்தி அழகா இருக்கு. காதலே நாமன்னு நினைக்கிறாங்க. இது யாரு செஞ்ச தப்பு, யார் மேல வெறுப்பு. ஹாய் ஹலோ மக்களே. இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க டைட்டில் தமிழ்லயே பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் நாங்க சொல்லுவோம் ஓணம் vlog எடுக்க போறோம். அதாவது என்ன பேச விடாம பேசுறாராம். அப்படித்தான்டா பேசுவேன். பேசு எத்தனை நீ எவ்வளவு நேரம் பேசுறேன்னு பாக்குற பேசு. ஓகே மக்களே, இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா என்ன பண்ண போறோம்? ஓணம் vlog எடுக்க போறோம். எங்க எடுக்க போறோம்னா நம்ம வீட்டுல ஓணம் ஃபெஸ்டிவல் எல்லாம் கொண்டாடல, சித்தப்பா வீட்டுல தான் கொண்டாட போறோம். அங்க எல்லாரும் ஃபேமிலியா ஒண்ணு கூடி இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. மாமா வீட்ல இவன் ஒருத்தன்டா. எனக்கு சித்தப்பா அவருக்கு மாமா. இப்படி தான பேசும்போது இடையில தடுத்துருவா. கண்டு விட்டாளையா? இல்லாட்டி இவர் இப்படி பேசி. ஓகே மக்களே, நாங்கள் வந்து ஏன் இப்படி வேஷம் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஓணம் அப்படிங்கிறதுனால கொஞ்ச நேரம் தான் இந்த வேஷங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நார்மல் ஆயிடுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கேரளாக்கு தான் போவோம் ஓணம்க்கு. இந்த வருஷம் வந்து கேரளாக்கு போகல, இங்கே வந்து எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து அத்தையும் வர சொன்னோம். அவங்க வரல, முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு எங்களோட முத்திக்கு அம்மாவோட பாட்டிக்கு வந்து பர்த்டே, அதனால அதையும் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படியே வந்து என்னென்ன பண்ண போறோம் எனக்கே தெரியல. ஏன்னா நானே வந்து இப்பதான் தூக்கம் இல்லாம பேக் டு பேக் பிரைடல் ஒர்க்கோட முடிச்சிட்டு இந்த நடிப்பு தேவையில்ல செத்தா பையல. சரி விடு, மேக்கப்புக்கு போயிட்டு வந்தேன் போதுமா. அப்படி சொல்லி தான் இருக்கு. இப்போ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும் தூங்கி எகைன் வந்து இதே மாதிரி ரெடி ஆகி நின்றுட்டு இருக்கேன். போயிட்டு நம்ம அங்க ஊருக்கா மாமா வீட்டுக்கு போய் எப்படிலாம் நாங்க செலிப்ரேட் பண்றோம். பெருசா எதுவும் பண்ண மாட்டோம், இருந்தாலும் நாங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு காட்டணும் இல்லையா, அதனால வந்து நாங்க காட்ட போறோம். சரி ஓகே, நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாமா? ஆடி வீடியோக்குள்ள இருக்கோம். வாயை பாரு. அதாவது இந்த கெட்டப்ல 4-5 போட்டோ எடுத்து வச்சுக்கலாம். எதுக்கு? ஒரு 2-3 ஆங்கிள் அக்கா ஒல்லியா தெரிவேன், அதே ஆங்கிள் வீடியோ வச்சு போட்டோ எடுத்து கொடுத்துட்டு சரியா தண்ட கர்மாந்திரம் ஸ்டேட்டஸ் வைக்க முடியும். ஏன்டா மூஞ்சி அப்படியே வச்சிருக்க? வீடியோக்குள்ள போலாம். என்னடா இது மக்களே, அண்ணன் தம்பி கோல்ஸ் எதுக்குன்னா அப்ப வேர்க்கும்போது ரெடி பண்ணிக்கலாம். குச்சமே இல்ல. சுடிதார் இருக்கும்போது நீங்க இப்படி தானே பண்ணுவீங்க. போது நிப்பாட்டு. சுடிதார் போய் உடனே மாத்திடுவானாமா, அது வீடியோக்காக ஒரு சுடிதார் போட்டிருக்கான். பாவாடை சிட்டி என் கை பிள்ளைகள் கண்ணாடி பாடி ஆனதெல்லாம் போதும், விஷயத்துக்கு வருவோமா? ஐயோ அழகுடி. சரி போலாம். மக்களே, எனக்கு வந்து மேட்சிங்கா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால கோகு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்கான். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இங்க வேறுங்க ஒருத்தர் போஸ்ட் கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. பா ஹலோ சொல்லுங்க மக்களுக்கு. அனைவருக்கும் இனிய ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. வந்தோம், காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியாச்சு. வந்தாங்க, ட்ரெஸ்ல 2 போட்டோ எடுத்தாங்க, அதுக்கப்புறம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணாங்க. விளங்கும்டா. போன் எதுக்கு கொண்டாடுறோம்? தெரியாதாப்பா? தெரியாது. உனக்கு தெரியாதா? தெரியாதுண்ணா. மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டு. ஓணம் எதுக்கு கொண்டாடுறோம்? சத்தியமா தெரியாது. அடச்சை. உங்களுக்கு ஓணம் எதுக்கு கொண்டாடுறோம் தெரியும். போன வருஷம் நாங்க போட்ட ஓணம் வீடியோ பாருங்க. டைம் இல்ல. சரி ஓகே, அவன் கீழே வேலை கேட்டோம். ஏய் உமேஷ் வா, உமேஷ் ஒரு பாட்டு பாடி கொடு உமேஷ். ஏய் உமேஷ் வா, உமேஷ் ஒரு பாட்டு பாடு உமேஷ். என் அம்மாக்கெல்லாம் கடுங்கோத்துல சமைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ஒரு ஹெல்ப்புமே பண்ணாம தண்டத்துக்கு இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கோம். உன்னால நான் வேற அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. அதனால வாங்க போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். மக்களே, எங்க பர்த்டே முத்தியை காட்டுறோம். எங்க முத்திக்கு பர்த்டேன்னு சொல்லி சொன்னோம்ல, எங்க முத்தியை காட்டுறவாங்க. ராணி மகாராணி மாதிரி படுத்திருக்கு முத்தி. தாய் கிழவிக்கு என்ன உறக்கம் வேண்டி கிடக்கும். உறக்கம் முத்தி எந்திரிங்க. பாத்ரூம் போனமான்னு சுத்தி ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். மக்களே, எங்க முத்திக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். முத்தி காதிக்கு முத்தி எத்தனாவது பிறந்த நாள்? ஐயோ அதையப்பா கேக்குற. வயசு என்ன? பிறந்த நாள் அதுதான் வயசு 61 போடு. 61 போடவா? பாத்தியாடா கிழவிக்கு கொழுப்ப. சரி, இன்னைக்கு ஓணம், 4 வார்த்தை சொல்லுங்க. நல்லா வாயில வந்துரும். தெரியுமா முத்திக்கு? முத்தி விஷ் பண்ணுங்க, வாழ்த்து சொல்லுங்க ஓணத்துக்கு. வாழ்த்து ஓணத்துக்கு எல்லாருக்கும், பேரக்குட்டிகளுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்கும் நல்ல சுகமா இருக்க நான் பிரார்த்திக்கணும்.
இது தமிழ்ல மலையாளமா ரெண்டு கலந்து தமிழ்ல ஆரம்பிச்சு மலையாளத்துல முடிஞ்சிருச்சு. அதாவது மூத்த அண்ணன் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே வந்து எங்க அம்மா அவங்களுக்கே வந்து 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. முத்தி 61 சொல்லி இப்ப எதுக்கு நீ அம்மா பெரியமா வயசு சொன்ன? பெரியமா வீடியோ பார்த்து உனக்கு குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அழைச்சிருக்கேன். அதாவது எங்க முத்திக்கு வந்து மொத்தமா 19 பேர குழந்தைங்க. 19 பேர்ல நாங்க 2 பேரு, 10 பசங்க 9 பொண்ணுங்க. ஸ்பெஷல் குழந்தை வந்தாங்க. ஸ்பெஷல் குழந்தையா? இவன் ஸ்பெஷல் குழந்தை. என்னடா கக்கா போணும்ன்ற வந்த இடத்துல இதுதான் வந்து ஸ்பெஷல் பேர குழந்தை. குழந்தை முத்திக்கு முத்தி 85. என்னது 61 இல்ல 85. உங்க மூத்த மகளுக்கு 60 வயசு ஆயிருச்சு. சரியா? உங்களுக்கு 61 ஆக்கும். அத அழிச்சுக்கலாம். 85 அதிகம். 75 போடு. போனது கொண்டாடுறோம். என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன். அட சொல்லு, தெரிஞ்சா சொல்லு. மகாபலி ராஜாக்காக கொண்டாடுறோம். கொஞ்சம் பரவாயில்லைங்க. முத்தி போமாட்டியா? ஓணம் எதுக்கு கொண்டாடுறோம்னு சொல்லுங்க. எது இப்படி சிரிச்சா? ஓணம் இப்ப தீபாவளி அது இதுன்னு தமிழ்நாட்டுல வருது. அந்த மாதிரி தீபாவளி தெய்வத்தோட இதுக்காக கொண்டாடுறோம். எதுக்காக? இப்ப வந்து அந்த சமயத்துல பிறந்த நாள் கொண்டாடிக்கிறோம். பிறந்த நாளை விடுங்க, பைத்தியம் பிடிச்சிரும் போல் இருக்கு. நரகாசுரனை கொன்னா தீபாவளி. அதே மாதிரி ஓணத்துக்கு என்ன? ஓணத்துக்கு என்ன சரி. அவங்களுக்கு கேரளாவிலேயே ரொம்ப சிறந்த தெய்வத்தோட குலதெய்வம். அவங்க குலதெய்வத்தை நினைச்சு கும்பிடுறது. அப்பாடா சொல்லி பிடிச்சாச்சு. அப்ப நீ விநாயக பெருமானே, மூட பொருளோனே, முந்தி முந்தி விநாயகனே. ஒழுங்கா இருக்கணும். அம்மா தாயே அங்காள இன்சரி. போன எதுக்கு கொண்டாடுறோம் சொல்லுங்க. அப்படின்னா சாப்பிடுவீங்க. பேசுறான் பாரு பேச்சு. மக்களுக்காக சொல்றேன். கேட்கல, உங்களுக்கு கேட்கும்போது நீ சொல்லுங்க. அப்பன் தாயா பிரேமலதா நல்லா இருக்கியா? இப்பதான் உன்னை பாக்குறேன். உன்னையெல்லாம் சின்ன வயசுல கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. மகாபலி அரசருக்காக கொண்டாடுறோம். எதுக்கு மகாபலி அரசருக்காக கொண்டாடுறோம்? அப்படி எல்லாம் கேட்கப்படாது. என் நாட்டு மக்கள் நான் வர்ற அன்னைக்கு எல்லாரும் செழிப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருந்தா என்ன சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன், கொஞ்சம் இருக்க. வருவார் அவரு மகாபலி அரசர் வீட்டுக்கு, மலையாளிகள் வீட்டுக்கெல்லாம் வருவாரு. நல்லா சந்தோஷமா இருக்காங்களா? அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்களா? எதுக்கு அந்த பண்டிகை கொண்டாடுறாங்க? ஒரு ஆர்டரா புலோமா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? அந்த பண்டிகை வந்து கிருஷ்ணர் வந்து வாமனா வாமன அவதாரம் எடுத்துட்டு அந்த அரசர்கிட்ட எனக்கு 3 அடி நிலம் வேணும்னு கேட்டாரு. நீங்க சொல்லுங்க. ஸ்ரீதேவியோட சமையலா? மாமாட்ட கேளுங்க. என்ன தேர்றாங்க? ஓணம் எதுக்கு கொண்டாடுறோமா? பேசுறதுக்கு ஏதாச்சும் பதில் இருக்கா பத்தியா? அந்த பந்தல ராஜா வருவான் சொல்லணும். அவையா இருக்கணும். அவங்க சொல்லுவாங்க. எனக்கு பதில் அவங்க சொல்லிட்டு என்ன ஒரு புத்திசாலித்தனம். மகாபலின்னு ஒரு அரசர் வந்து நாட்டை ரொம்ப சிறப்பான ஆண்டுகிட்டு வந்தார். நல்லா ஆண்டுட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாம நல்ல விதமா ஆண்டுகிட்டு வந்தாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு கொஞ்சம் மண்டகணம். ஆமா இருக்கலாம். நாட்டை வைக்காதவங்க மண்டக்கணம் இருக்கு, சிறப்பா வச்சிருக்காரு. அப்புறம் மண்டக்கணம் இருக்காங்க. இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். அதை பார்த்த கிருஷ்ணர் என்ன செய்யறாரு, இவருடைய தலகணத்தை குறைக்க கிருஷ்ணருக்கு வயிற்றுச்சல். வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எவ்வளவு உயர்வான இடத்துக்கு போனாலும் அந்த தலகணம் வரக்கூடாதுன்றக்காக அவருக்கு புத்தி புகட்டணும்னு வர்றாரு. குழந்தை இடத்துல வந்து கேட்கறாரு, நாட்டுல வந்து ஒரு 3 அடி மண்ணு வேணும். இப்போ இவர் சிரிக்கிறாரு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. என்ன வேணாலும் கேளுங்கன்னு கேட்கவும் 3 அடி மண்ணுன்னு கேட்கறாரு. இவ்வளவு பெரிய நாட்டுல யார் என்ன கேட்டாலும் தர்றான்னு 3 அடி மண்ணா தர முடியாது, தாராளமா எடுத்துக்க அப்படின்னு இவர் மகாபலி சொல்றாரு. அப்ப சொல்லும் போது இவர் விஸ்வரூபம் எடுக்கிறாரு. யாரு? கிருஷ்ணன் எடுத்து தெரியுது. கிருஷ்ணன் தெரியுது. இருக்கா நீங்க டார்ச்சர் பார்த்தாலும் ஓன் டார்ச்சர் வேற ஏன் போட்டு உயிரை வாங்குற? எனக்கு வந்து இப்ப 3 அடி மண்ணு வேணும்னு சொல்லி அளந்துன்னு 2 அடியில அவர் அந்த நாட்டை அளந்துடுறாரு. 3வது அடி காலை எடுத்து வச்சு என்ன செய்யறது, 3வது அடிக்கு ஒரு நாட்டுல இடம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் கால அடியில மண்டி போட்டு என்னோட தலையில வச்சுக்க அவரும் எடுத்து
பாதத்தை தலையை வச்சு சொன்னியுமே பூமிக்குள்ள போயிடுறாரு. அப்ப நாட்டு மக்கள் பூரா என்ன பண்ணாங்கன்னா இத்தனை நாள் நான் கேட்டதான் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்படி இப்ப அதுக்கு வழியெல்லாம் பண்ணிட்டீங்க. நல்ல அரசர் வந்து குற்றாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் வாங்குறீங்களா? கோணம் வித்துட்டா கூட ஓணம் கொண்டாடணும். காண வித்தீங்களும் ஓணம் கொண்டாடணும். வைத்தியக்கார பையிலிட்டு இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. நான் சொல்றேன் கேளு, அவர் என்ன செஞ்சாலும் வேண்டாம். இந்த கதையை வந்து நாங்க ஓண வீடியோல சொல்லியிருக்கோம். தெரிஞ்சுக்கீங்க. இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? சும்மா ஏதாவது உருண்டை இருந்தோம் அவங்க மொத்தம் எல்லாரும் ஓணம் சந்தோஷமா கொண்டாடுங்க. இருக்கும் பொழுது ஒரு ஆண் பிள்ளை விளக்கமா கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. இத்தனை பொம்பளை பிள்ளைங்க இருக்குங்க. ஆனா ஒரு பையனை கூட்டு வேடிக்கை பாக்குறாங்க. பையன்லாம் கூட்டலாம், தப்பு கிடையாது. சோகா சொன்னா இது வந்து கோலமா வருதா இல்ல அலங்கோலமா வருதா அப்படிங்கறது வந்து சுவாதிக்கு தெரியும். என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா வாயா நீ. இவங்க எல்லாம் தான் கோலமா போக்கலாம். ஓகே மக்களே, ஓணம் பாருங்கன்னு நாசமா போற எடுபட்ட வயலுகளா. ஓணம் பாதி முடிஞ்சு இப்பதான் நாங்க வந்து பூக்கோலம் போட போறோம். சரி அவ்வளவுதான். அடச்சை அங்க என்னடா குசு குசுன்னு பொட்டு வைக்கிற பைத்தியம். குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா. சரி ஓகே, இங்க வர ஏதாவது ஒரு மஞ்சள் கலர் இல்லாட்டி ரோஸ் கலர் எடுங்க. இது ரெட் கலர். ஓ மை காட் கருப்புசாமி. வாங்க 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 ரித்திரியா, கம் ஆன். எல்லாரும் கைவண்ணத்தையும் காட்டுங்க. விளங்கின மாதிரி தான். பெரும் வேற எதுவும் பேசுறாதீங்க. எல்லா அத்தை பேரும் சொல்லு. வேணாம் வேற ஏதாவது சொல்லிருப்போம். அதெல்லாம் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? ரித்திரியா, இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? எல்லா பத்தும் பண்ணிடலாம். நாங்க பண்ணுவோம் பாருங்க. நாங்கெல்லாம் பவானி குடும்பம், கஞ்ச குடும்பம். இது கஞ்சா குடும்பம். அடடா வெக்கம் கெட்ட குடும்பமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அவர் பூ பிக்கிறதே எவ்வளவு ஸ்லோ. டக் 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 டக். ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். மக்களே, எங்க அம்மாக்கெல்லாம் பச்சரிசியில சோறு செஞ்சுட்டாங்க மக்களே. நறுக்கு 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 நறுக்குன்னா அது அப்படிதான் அப்படின்னு எங்க அம்மா என்கிட்ட வேற டயலாக் எல்லாம் பேசுச்சு. மக்களே, சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்றோம் நல்லா இருந்தோம்னா. சோறும் போட மாட்டீங்க, கோலமும் போட மாட்டீங்க, பாசிக்கு. அவ மட்டும் நடுவில் ஒரு டிசைன் வச்சிருக்கா, அது தூக்கு. ஆமா, எப்படி அவளது மட்டும் நல்லா இருக்கலாம். அடி கெட்டண்ணம் முடிச்சவளே. கோலம் நல்லா இருக்கு, வீடியோக்கு நல்லா இருக்கா, போதும் அது போதும் எங்களுக்கு. அது போதுங்க. ஆமாடி, செம்மையா இருக்கு. எடுத்து ஸ்டேட்டஸ போட்டு டேக் பண்ணு இன்ஸ்டால. ஐயோ மக்களே, ஒரு வழியா நாங்க போட்டோம் கோலம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மக்களே, சரியான சாப்பாடு, பாயசம். மக்களே, எங்க முத்திக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லி எங்களை கேக் வாங்க அனுப்பிச்சாங்க. ஆனா நாங்க திருட்டுத்தனமா ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம். நல்ல குடும்பம். சம்பவத்தை நிகழ்த்தி அனுசனாடா நீங்க எல்லாம். முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. கொஞ்சம் பயப்படாதீங்க. நல்லா இருக்குல்ல? இவர் அம்சத்தை பாரு, அம்சத்தை எல்லாம் போனு. அட நார பயலுகளா. இவர் கிரியேட்டிவிட்டி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். முத்திக்கு காசு பிடிக்கும்னு சொல்லிட்டு காசு பாப்பாரு. எதுவுமே சாப்பிடலையா? முடி மேல சத்தியம் பண்ண சாப்பிடல. நீ சாப்பிட்டு இருந்தேன்னு முடியெல்லாம் கொட்டி போயிடும். என்னடா சொல்றான்? மக்களே, நாங்க எல்லாருமே சாப்பிட்டு வயிறு முட்டை இருக்கோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, நாங்க இப்ப கேக் வெட்ட போறோம். லைட்லாம் ஆஃப் பண்ணி உன்னை துரத்துறா. வேற குழந்தைகள் எல்லாம் சேர்ந்துட்டு கேக் வெட்ட போறோம். பேக்கு ஷார்ட்டா சொல்லிருக்காரு. பேக்கு பேர குழந்தைகள் பேக்கு. ஐயோ பேக்குல வாங்க. கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குடா. மக்களே, நாங்க ஏன் இவ்வளவு பக்கத்தாங்க. மக்களே, நாங்க வந்து காத்து மேல காத்து கீழே வீடியோ எடுக்க போறோம். சோ ரிஹர்சல் பார்க்கறோம். இது வேறயா? இதுதான் காத்து மேல. காத்து. நீ காத்து கீழே சொல்லு. ஓகேவா? மண்டே கொஞ்சம் ஆட்டு. அப்படி ஆட்டு, சரியா? பிறவி பைத்தியம். ஓகே மக்களே, எடுக்க போறோம்.
பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோம். முத்தி எல்லாம் சொல்லிட்டு முத்தி ஏன் கத்துற? நல்லா இருக்குல்ல, அழகா இருக்கு. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இத வெட்டிச்சா உள்ள இருந்து காசா வரும். நீ சொன்னா நான் நம்பணுமா? காசு உள்ள காசு வெட்டிச்சா காசு வந்துடும். முத்தி ஓட்ட போடுறாங்க. முத்தி முத்தி ஓட்ட போட்டு நோண்டி எடுக்க பாக்குது. முத்தி இருங்க முத்தி, நல்லா இருக்கும். அப்படியே இருக்கு முத்தி. என்ன முத்தி நீ? ஹாப்பி பர்த்டே முத்தி. ரீல்ஸ் வரமா டப்புனு கீழே விழுந்துருவோமா? எல்லாம் என்ன பண்ணுவீங்க? இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல சங்கல வச்சு கொண்டு விடு. பர்த்டே கேர்ள் பாருங்க, பிக்க பிக்கமா வருது. முத்தி சிரிங்க சரிங்க சிரிங்க முத்தி. எங்கடா இருக்க? Play பண்ணு. வெயிட் பண்ணு. அட ஆடு வேற கருவோம். கேக்குக்கு தான் ஆட்டம் ஆடு நீ ஆடி. நாரப்பையுலா கேக்குங்களா? யாரும் கேக்குங்களா? ஏய் கேக் இது கேக். உடுப்பா இது எலக்ட்ரிக் சுடுகாடு. ஓஹோ ஒரே மாதிரி சேடையா? ஆமா. இல்ல சுகர் பேஷண்ட் தனியா எடுக்கிறாங்க நம்ம போட்டோ. டேய் ரொம்ப லொல்லு பேசுற. மக்களே, எங்களோட டூர் வீடியோல வந்து இசைமலையில் நனைய தயாரான்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. குடும்பமே சேர்ந்து பாடிருப்போம். அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங்னு கீழே நானே கமெண்ட் பண்ணிருப்பேன். குடும்பமே மிஸ்ஸிங். குடும்பமே மிஸ்ஸிங். அதுல ஒரு ஆள் மெயின் கை வந்து இப்ப நமக்காக பாடுறதுக்காக உட்கார்ந்துருக்காரு. யாரும் இல்ல, எங்க அண்ணன் தான். இப்ப ஒரு பாட்டு பாட போறாரு. எங்க பெரியப்பாவே எழுதி கம்போஸ் பண்ண பாட்டை வந்து இப்ப எங்க அண்ணன் பாட போறாரு. பாடுறே. இருங்க, இப்பதான் கெஜலுக்கு வந்திருக்காரு, பாடுவாரு. நெஞ்சுக்குள் பெய்து வாய் உளறிட்டனா என்ன சாப்பிட்டுட்டு ஆயிருக்கிற மாதிரி நினைச்சியா? கர்ம ஏய் வந்துட்டாரு. விலை ஏதும் இல்ல கிருபை இது, விலை என்ன தருவேன் இதற்காக. விலை ஏதும் இல்ல கிருபை இது, விலை என்ன தருவேன் இதற்காக. ஏதும் இல்லை என்னை தந்தேன் உமக்காக. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. சூப்பர் வேற லெவல்ல இருந்துச்சு. காதலே நாமன்னு நினைக்கிறாங்க. இது யாரு செஞ்ச தப்பு, யார் மேல வெறுப்பு, மனசாட்சி இல்ல. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா அவங்க நம்மள மனுஷனாவே மதிக்கல. என்னங்க இது கேட்க போன நாங்க கெட்டவங்க, இது துரோகம்னு நான் சொல்லவில்லை. இல்லடி, இது சிம்பு படம் கெட்டவன்.